பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 104 சங்கீதம் 24 வசனம், கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அநேக வருடங்களுக்கு முன்பதாக இந்த பூமியில் இயற்கை வளங்களை குறித்து அறிஞர்கள் தங்கள் கருத்துக்களை கூறியுள்ளனர். இந்த பூமியில் உள்ள இயற்கை வளங்களெல்லாம் இன்னும் சில ஆண்டுகளுக்குள் முற்றிலுமாய் தீர்ந்துவிடும் என்று சொல்லி கருத்துக்களை சொன்னார்கள். அதுபோல 1914 ஆண்டும் சில வரலாற்று அறிஞர்கள் மற்றும் அறிவியல் அறிஞர்கள் இவங்கெல்லாம் இந்த பூமியில் இருக்கிற எண்ணெய் வளங்கள் எல்லாம் இன்னும் 10-13 ஆண்டுகளுக்குள்ள முற்றிலுமாய் தீர்ந்துவிடும், முழு மனுக்குலமும் பாதிப்பு அடைந்துவிடும் என்று சொன்னார்கள். ஆனாலும் அந்த எண்ணெய் வளங்கள் குறைந்து போகவில்லை. 1977 ஆண்டு அமெரிக்க ஜனாதிபதி ஜிம்மி கார்ட்டர் அவர் சொன்னார், இன்னும் 10 ஆண்டுகளில் இந்த எண்ணெய் வளங்கள் எல்லாம் முற்றிலுமாய் தீர்ந்துவிடும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த எண்ணெய் வளங்கள் தீர்ந்து விடவில்லை. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அறிவியல் அறிஞர்கள் கணித்த கணிப்புகள் பொய்யானது. ஏனென்றால் இந்த பூமி கர்த்தரால் உருவாக்கப்பட்டது. ஆமென். இந்த பூமி கர்த்தருடைய கையில் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற அறிஞர்கள் கையிலேயோ, உலக மனிதர்கள் கையிலேயோ, தலைவர்கள் கையிலேயோ இந்த பூமி இல்லை. இந்த பூமியை தேவன் தன்னுடைய கரத்தில் வைத்திருக்கிறார். இந்த பூமியில் தேவன் தம்முடைய பண்டக சாலைகளையும் பொக்கிஷ சாலைகளையும் வைத்திருக்கிறார். அவைகள் ஒருபோதும் தீர்ந்து போவதில்லை. ஆமென். அல்லேலூயா. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அவர் கரத்தில் இருக்கிற இந்த பூமி, இந்த எண்ணெய் வளங்கள் ஒருபோதும் குறைந்து போகாதபடிக்கு தேவன் தம்முடைய பண்டக சாலையை திறந்து ஆஸ்வதிப்பது போல, இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் சில சமயங்களில் மற்றவங்க நம்மை குறித்து கணிப்பார்கள். இவங்க வாழ்க்கை முடிந்து போனது, எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி நம்மை குறித்து கணிப்பார்கள். ஆனால் அந்த கணிப்புகளை தேவன் பொய்யாக்கி நம்மை ஆஸ்வதித்து உயர்த்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எலியாவின் நாட்களில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பஞ்சம். அந்த பஞ்சத்தில் எலியாவை தேவன் போஷிப்பதற்கு காகங்களை அனுப்பினார். அந்த காகங்கள் அப்பவும் இறைச்சியை கொண்டு எலியாவுக்கு கொடுத்தது. தண்ணீர் தாகத்தோடு கூட இருந்த எலியாவுக்கு அந்த ஆற்றில் அந்த தண்ணீர் அவன் குடித்து அந்த எலியா தன்னை காத்து கொண்டார். ஆனால் ஆண்டவர் எலியாட்ட பேசுகிறார், எலியாவே, நீ சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன், அந்த விதவை உன்னை போஷிப்பாள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த எலியாவுக்கு சொல்லுகிறார். இப்போ அந்த எலியா அங்கே போகிறார். ஆனால் அந்த சாரிபாத் விதவையுடைய சூழ்நிலை பார்த்திங்கன்னா, அந்த விதவைக்கு பார்த்திங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் மாவு தான் இருக்கிறது.